வணக்கம். இப்போ நம்ம வந்து டிரான்ஸ்டியூசரை பற்றி பார்க்க போகிறோம். A transducer is a device that converts one type of energy to another. அந்த டிவைஸ் வந்து ஒன் டைப் ஆஃப் எனர்ஜி டு another ஒன் டைப் ஆஃப் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் டிரான்ஸ்டியூசர். இந்த இன்புட் டிரான்ஸ்டியூசர் வந்து சென்சார்னு சொல்லுவோம். அவுட்புட் டிரான்ஸ்டியூசர் வந்து ஆக்சுவேட்டரும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட் டிவைஸ் மைக்ரோஃபோன் ஓகேங்களா. இங்கே வந்துட்டு இதுதான் வந்து என்னன்னா சென்சாருக்கு. இந்த சென்சார் சொன்னோம்ல அதுதான் இது. கண்ட்ரோலர் சிஸ்டம் ஆம்பிளிஃபைங். இங்கே வர்ற சிக்னல் வந்து சிக்னல்னு சொல்லலாம், இது நம்ம பேசுகிறோன்னு சொல்லலாம். அதை வந்து இந்த மைக்ரோஃபோன் தான் சென்சாராக இதை ரிசீவ் பண்ணிக்கிட்டு இந்த ஆம்பிளிஃபைங் வந்து அந்த எரர் நாய்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா கிளியராக அதை வந்து என்ன பண்ணுதுன்னா அவுட்புட் டிவைஸில் கொடுக்குது, கன்வெர்ட் பண்ணி. அதுதான் வந்துட்டு லவுட் ஸ்பீக்கர். ஓகேங்களா. நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஸ்பீக்கர் வந்து சத்தம் ஜாஸ்தி வேணுமோ அந்த அளவுக்கு சவுண்டு ஜாஸ்தி வேணும். இது டிரான்ஸ்டியூசருடைய பிரின்சிபல். சென்சர் ஆக்சுவேட்டர் வந்து பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே வந்துட்டு இன்புட் அண்ட் அவுட்புட் டிரான்ஸ்டியூசர்ஸ். இப்போ இதில் வந்துட்டு ஃப்ளெக்சிபிள் டயஃப்ராம் சவுண்டு வேவ் வந்துட்டு இதை போகுது. இதுதான் சவுண்டு வேவ். இது வந்து என்ன ஆகுது, எலக்ட்ரிக்கல் இங்கே வந்து மேக்னெட்டு, இந்த மேக்னெட்டில் வந்து எலக்ட்ரிக்கல் வயர் வந்து எலக்ட்ரிக்கல் லீடு வந்து வவுண்ட் பண்ணியிருக்காங்க, சுற்றிருக்காங்க. சுற்றிட்டு இந்த இந்த சவுண்டு வேவ் எப்படி போகுதோ இந்த டயஃப்ராமில் அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். மூவிங் காயில் வவுண்ட் ஆன் டு ஃபார்மர். இது பேர் ஃபார்மர். இந்த ஃபார்மரில் வந்துட்டு என்ன ஆயிருக்குன்னா அதாவது மேக்னெட், இட் இஸ் நத்திங் பட் இது வந்து ஒரு மேக்னெட்டு. இந்த மேக்னெட்டில் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா இந்த எலக்ட்ரிக்கல் லீடை வந்து சுற்றிருக்காங்க. சுற்றிட்டு வந்துட்டு இது அவுட்புட் சிக்னலாக எடுத்துக்கிறோம். நம்ம இங்கே எந்த அளவுக்கு சவுண்டு வேவ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு இதில் வந்து எனர்ஜி அந்த டயஃப்ராமில் வந்துட்டு பட்டு இதில் வந்து எலக்ட்ரிசிட்டியாக ஃபார்ம் ஆகுது. அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னலாக இங்கே போகுது, எலக்ட்ரிக்கல் சிக்னலாக போகுது. ஓகேங்களா. அது அவுட்புட் சிக்னலாக எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அதை என்ன பண்ணுறோம்னா அதை வந்து திரும்ப வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் லீடில் இதில் கொடுக்குறோம். கொடுத்துட்டு இங்கே போயிட்டு என்ன ஆகுதுன்னா திரும்ப இதை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுது. இதே சேம் வந்துட்டு இங்கே இருக்கிற மாதிரி ஃபார்மர் இருக்கிற மாதிரி இருக்குது. வவுண்டு த காயில். இது வந்து பர்மனெண்ட் மேக்னெட்டு. ஓகேங்களா. இதுவும் பர்மனெண்ட் மேக்னெட் தான். இது சேசிஸு, இது கோனு, இது கோன் சஸ்பென்ஷன். இது மேலே உள்ள அந்த கோனு அது சீட் பண்ணுறதுக்கு ஒரு இடம். இது ஏர் மூவ்மெண்ட், ஏர் போகிறதுக்கான இடம். அப்புறம் வந்து இதில் வந்துட்டு இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் இதில் போயிட்டு இந்த திரும்ப வந்துட்டு அந்த வைண்டிங் காயிலில் பட்டு அது வந்து என்ன ஆகுதுன்னா சவுண்டாக கன்வெர்ட் ஆகி இந்த மேக்னெட் வழியாக சிக்னல் வந்துட்டு இது போயிட்டு சவுண்டு வேவாக வந்துடுதுங்க. ஃபஸ்ட்டு எப்படி கொடுக்குறோம், அந்த டயஃப்ராமில் கொடுத்து டயஃப்ராம்லேருந்து என்ன ஆகுது, இதுதான் மைக்கு, இதுதான் ஸ்பீக்கரு. ஓகேவா. அப்போ வந்துட்டு அந்த அந்த டயஃப்ராம் வைப்ரேட் ஆகிறத பொறுத்து ஃப்ளெக்சிபிள் டயஃப்ராம் அது ஆகிறத பொறுத்து அதில் வந்து அந்த பர்மனெண்ட் மேக்னெட் இருக்குது. அது வந்து என்ன ஆகுதுங்க, உங்களுக்கு ஒயரில் வந்துட்டு அந்த எலக்ட்ரிக்கல் லீடில் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் சிக்னல் ப்ரொடியூஸ் ஆகும். அது வந்து திரும்ப வந்து ஸ்பீக்கரில் கொடுக்குறோம். ஸ்பீக்கரில் கொடுத்ததும் திரும்ப வந்துட்டு அந்த சிக்னல் என்ன ஆகுது, எலக்ட்ரிக்கல் சிக்னல் வந்துட்டு மேக்னெட்டிக் அதில் போயிட்டு அதில் வந்து வைப்ரேஷன் வருது. அந்த சிக்னலுக்கு இந்த மாதிரி இங்கே வைப்ரேஷன் வரும். அந்த வைப்ரேஷன் தான் சவுண்ட் வேவாக அங்கே வெளில வருது. ஓகேங்களா. அப்புறம் பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்டியூசர்ஸ். The main function of a transducer is to respond to only for the measurement under specific limits for which it is designed. அதாவது வந்து the main function of a transducer வந்துட்டு is to respond to only for the measurement under specified limits of which is designed. என்ன டிசைன் பண்ணியிருக்கோமோ within the specified limitல அது மட்டும் அது வந்துட்டு என்ன ஆகுதுன்னா ரெஸ்பாண்ட் பண்ணும். இது கேப்பபிலிட்டி ஆஃப் வித் ஸ்டாண்டிங் ஓவர்லோடு, அதான் ரஃப்னஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் லீனியாரிட்டி, இன்புட் அவுட்புட் கேரக்டர் ஷுட் பி லீனியர். லீனியர்னா இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ் வச்சுக்கலாம்.
இப்படி வரும். இப்படி வரும். இது லீனியர். சாரி, இது லீனியர். இது லீனியர். ஓகேங்களா? இது வந்துட்டு லீனியர். இதுதான். ஓகேங்களா? ரிப்பீட்டபிலிட்டி should reproduce same output signal when the same input signal is applied again and again பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ரிப்பீட்டபிலிட்டியாக இருக்கும். ஹை அவுட்புட் சிக்னல் குவாலிட்டி. ஹை அவுட்புட் சிக்னல் குவாலிட்டி. குவாலிட்டி ஆஃப் அவுட்புட் சிக்னல் ஷுட் பி குட். அவுட்புட் சிக்னல் வந்து குவாலிட்டி வந்து கரெக்டாக இருக்கணும். அப்புறம் ஹை ரிலையபிலிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும். குட் டைனமிக் ரெஸ்பான்ஸ். இன்புட்டு வந்து ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும். இன்புட்டு கரெக்டானதாக இருக்கணும், நம்பிக்கை உடையதாக இருக்கணும். when taken as function of time. No histories. அதாவது should not give any histories during the measurement பண்ணும்போது histories லாஸ்ட்னு சொல்லுவோம் மேக்னெட்டில். அந்த இதெல்லாம் வரக்கூடாது. அது வந்துச்சுன்னா எரர் நாய்ஸ்லாம் கிரியேட் ஆகும். residual deformation. residual deformationலாம் should be no deformation or removal of local after long period of application. அதாவது வந்து should be no deformation and removal of local after long period of application. Classification of transducer. Classification பண்ணோம்னா transducer ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி அண்ட் செகண்டரி transducers, செகண்ட் வந்து ஆக்டிவ் அண்ட் பாசிவ் transducers, மூணாவது வந்துட்டு அனலாக் அண்ட் டிஜிட்டல் transducer, நாலாவது வந்துட்டு transducer அண்ட் inverse transducer. And inverse transducer is a device which that converts an electrical quantity to a non-electrical quantity. Active and passive transducers. Active and passive transducerல என்ன இருக்குன்னா ஆக்டிவ் transducerல photoelectric, example photoelectric, thermoelectric, piezoelectric, electromagnetic, இதெல்லாம் ஆக்டிவ் transducers. ஓகேங்களா? passive transducer எது இருக்குன்னா வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ், ஆப்டோ எலக்ட்ரானிக், வேரியபிள் ரியாக்டன்ஸு. இந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் அண்டரில் ஃபோட்டோ கண்டக்டர்ஸ் வரும், ஸ்ட்ரெயின் கேஜ் வரும், தெர்மிஸ்டர் வரும். ஆப்டோ எலக்ட்ரானிக்கில் ஃபோட்டோ எம்சி, ஃபோட்டோ ஜங்ஷன்ஸ் வரும். வேரியபிள் ரியாக்டன்ஸில் இண்டக்டிவ் வரும், கெப்பாசிட்டி வரும். இந்த இண்டக்டிவில் வேரியபிள் ரிலக்டன்ஸு, வேரியபிள் பர்மிபிலிட்டி, எல்விடிடி, எடி கரண்ட்டுன்னு வரும். இந்த கெப்பாசிட்டி அண்டரில் வேரியபிள் ஏரியா, வேரியபிள் செப்பரேஷன், வேரியபிள் பர்மிட்டிவிட்டின்னு வரும். ஆக்டிவ் அண்ட் பேசிவ் transducers. இப்போ வந்து இதில் ஆக்டிவ் transducerனா இந்த அவுட்புட் எனர்ஜி வந்து ஆக்டிவ். இந்த அவுட்புட் எனர்ஜி வந்து இது வந்து தெர்மோகப்பிள் ஆக்டிவ் transducer. இதில் வந்து என்னன்னா active transducer is supplied entirely almost entirely by its input signal. The output energy of active transducer is supplied entirely or almost entirely by its input signal. Input signal னா கொடுக்கணும். Passive transducerல mic have an auxiliary source of power. This power source is necessary for the operation for passive transducers. ஆக்சிலரி சோர்ஸ் பவர் இருக்கும். அந்த ஆக்சிலரி பவர் சோர்ஸ் வந்து எதுக்கு தேவைப்படுதுன்னா ஃபார் த ஆப்ரேஷன் ஆஃப் பேசிவ் டிரான்ஸ்டியூசர்ஸ். பேசிவ் டிரான்ஸ்டியூசருக்கு ஆப்ரேஷனுக்கு வந்து தேவைப்படுது. பிரைமரி சென்சிங் எலிமெண்ட். பிரைமரி சென்சிங் எலிமெண்ட் வந்து சம்டைம்ஸ் கால்டு பிக்கப், சென்சார், டிரான்ஸ்டியூசர். இதெல்லாம் வந்துட்டு பிக்கப், சென்சார், டிரான்ஸ்டியூசர் இதெல்லாம் பிரைமரி சென்சிங் எலிமெண்ட்னு சொல்லலாம். It detects the physical variable to be measured. இது வந்து எதை கண்டுபிடிக்குன்னா பிசிக்கல் வேரியபிள் டு பி மெஷர். என்ன மெஷர் பண்ணணுமோ பிசிக்கல் வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெஷரு, டெம்பரேச்சரு, ரேட் ஆஃப் ஃப்ளோ எவ்வளோ, அதாவது ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, இந்த எவ்வளோ விதத்தில் வந்து அந்த ஃப்ளோ இருக்குது, தண்ணி போகிறதோ இல்லை வேறு என்ன இந்த ப்ராசஸ் இருக்க மண்ணில் கெமிக்கல்லாம் போகும்ல, அந்த டானிக்கு மற்ற இதெல்லாம் போகும், அது என்ன ஃப்ளோவில் போகுது, இல்லை வேறு ஒரு இண்டஸ்ட்ரீஸில் என்னென்ன அதுக்கு தகுந்த மாதிரி. ஓகேங்களா? ஃபிசிக்கல் வேரியபிள் மெஷர்டு, வேரியபிள் டு பி மெஷர்டு தான் கண்டுபிடிக்குது. அப்புறம் அது கன்வெர்ட்ஸ் த சிக்னல் இன்டு எ மோர் யூஸ்ஃபுல் ஃபார்ம். அந்த சிக்னலில் வந்து கிடைக்கிற சிக்னலை வந்து கன்வெர்ட் பண்ணி மோர் யூஸ்ஃபுல் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணுது. இன் ப்ராக்டிஸ் த ஃபிசிக்கல் வேரியபிள் இஸ் யூஸ்வலி டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் சிக்னல். இன் ஜென்ரலாக வந்து ஃபிசிக்கல் வேரியபிள் வந்து எது எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னா மெக்கானிக்கலோ இல்லை எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் ஆகுது. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள்
டெம்பரேச்சர் சென்சாரு, இது ப்ரெஷர் சென்சாரு, இது ஆக்சிஜன் சென்சாரு. ஓகேங்களா? டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட்டு temperature measurement the International Practical Temperature Scale IPTS. The International Practical Temperature Scale defines 6 primary fixed points for reference temperature in terms of the triple point of equilibrium hydrogen 259.34 centigrade, the boiling point of oxygen. இது வந்துட்டு இப்போ ஆக்சிஜனுடைய பாயிலிங் பாயிண்ட் 182.962 சென்டிகிரேடு. அது மாதிரி பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து 100 டிகிரி செல்சியஸ். யூரேஷன் பாயிண்ட் 419.58 இன்சிங்கு ப்ரோசிங் பாயிண்ட். அப்புறம் சில்வருடைய ஃப்ரிஷிங் பாயிண்ட் வந்துட்டு 961 பாயிண்ட், அதாவது 961.93 செல்சியஸ். அப்புறம் கோல்டுடைய ஃபிஷிங் பாயிண்ட் வந்து எவ்வளோனா 1064.43 Celsius. All the standard atmospheric pressure. These all are at standard atmospheric pressure. The freezing points of certain other metals are also used as standard fixed point. அதாவது freezing point வந்துட்டு certain other metals are also used as a secondary fixed points to provide additional reference points during calculation procedures. என்ன மீனிங் புரியுதுங்களா? அதாவது இந்த ஃப்ரிஷிங் பாயிண்ட் ஆஃப் சர்டன் அதர் மெட்டல்ஸ், மற்ற அதர் மெட்டல்லாம் ஃப்ரிஷிங் பாயிண்ட் ஆல்சோ யூஸ் செகண்டரி ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ஸ். எல்லாம் வந்து செகண்டரி ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை யூஸ் பண்ணுறோம். எதுக்குன்னா ப்ரொவைடு அடிஷ்னல் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸு, ப்ரொவைடு தான் அடிஷ்னல் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வேண்டி டூரிங் காலிபிரேஷன் ப்ரொசீஜர்ஸ். ஓகேங்களா? அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் டு மெஷர் temperature can be divided into separate classes according to the physical principle on which they operate. The main principles are used அப்படின்னு வருது. அதாவது வந்து என்னன்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எது measure the temperature to measure the temperature can be divided into separate classes according to physical principle on which they operate. The main principles வந்து thermoelectric effect, resistance change, sensitivity of semiconductor device, radioactive heat emission, thermography, thermal expansion, resonant frequency change, sensitivity of fiber optic devices, acoustic thermometry, color change, change of state of control. Thermocouple இது வந்து மெட்டல் 1, இது மெட்டல் 2, இது ரெண்டையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஃபினிஷிங் எலிமெண்ட். ரெஃபரன்ஸ் இது இந்த பாயிண்ட் ரெண்டும் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு. பிட்வீன் பி வந்து மெஷர் பண்ணுறோம். ஓகேங்களா? தெர்மோகப்புள் கனெக்ஷனு. இங்கே வந்து கரண்ட் த்ரூ 2 டிசிமில்லியன் மெட்டல்ஸு. அதாவது இது ஒரு ஏ மெட்டீரியலு, இது ஒரு பி மெட்டல். அப்போ கரண்ட் ஐ வந்து எப்படி ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா? தெர்மோகப்புள் இது வந்துட்டு இது வந்து ஏ மெட்டீரியலு, இது வந்து பி மெட்டீரியலு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. டிசி டிஹெச் டெல்டா வி வேரி ஆகுது. ஓகேங்களா? வி ஈக்குவல் டு ஆல்ஃபா ஆஃப் டிஹெச் டிசி, அதாவது டிசி டிஹெச். அது மாதிரி ஃபீட்பேக் எஃபெக்ட் சர்க்கியூட்டு. இது வந்து டெர்மினல் 1, இது டெர்மினல் 2, இது வந்து ஏ மெட்டீரியலு, இது வந்து ஒரு பி மெட்டீரியல். ஓகேங்களா? கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே வோல்டேஜ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்குறோம் இந்த ஜாயிண்ட்னால. அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தெர்மோகப்புள். இதில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தெர்மோகப்புளில் என்னது சென்சிங் எலிமெண்ட்டு, இது வந்து அயனு, இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது ஒன்று. இப்போ என்ன பண்ணுறோம், காம்பன்சேட்டிங் சர்க்கியூட்டை வச்சு டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணுறோம். இது வோல்ட் மீட்டரில் மெஷர் ஆகுது. ஓகேங்களா? இது வந்து சீரீஸ் ரெஃபரன்சஸ்.
B equal to